டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். இலங்கை மீதான ஐக்கிய நாடுகள் நிபுணர்களின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு NDP கட்சி அதன் பரிபூர்ண ஆதரவை வெளிப்படுத்துவதாக அது வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதிக்கு முன் நிறுத்த ஐக்கிய நாடு நிறுவனம் உடனடியாக சுயாதீன விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பாக பாரிய மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான சூழலை உருவாக்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை. இவ்வாறு வெளிநாட்டு அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டங்களை நடத்தப் போவதாக அரசாங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் சிலர் கூறி வந்தார்கள் என்று அவர் கூறினார். கொழும்பில் வெளிநாட்டு தூதர்களை பீரிஸ் இன்று சந்தித்த போது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளியிட்டார். இதேவேளையில் நிபுணர் குழுவின் அறிக்கையை கவனத்தில் கொண்டு இலங்கை மனித உரிமை மீறல்களை பற்றி விசாரிக்க ஒரு ஆணைக்குழுவை அமைக்கும் அதிகாரம் ஐக்கிய நாடுகள் செயலாளருக்கு உண்டு என நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் பிரதமரான V. ருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளார். போர்க்குற்றவாளியாக விளங்குகின்ற இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சர்வதேச நீதிமன்றில் நிறுத்தக் கோரி சென்னையிலும் கோயம்புத்தூர் நகரிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. சென்னை பனகல் பூங்காவில் கி. வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கோயம்புத்தூரில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். விரிவான செய்திகள் TVIயின் இன்றைய செய்தி அறிக்கையில் இடம்பெறவிருக்கின்றன.